ரோட்டரி கிளப் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 டயாலிசிஸ் இயந்திரங்களை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 7 தளங்களை கொண்டு வெவ்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதில் இதவியல், மூளை நரம்பியல், பிளாஸ்டிக் சர்ஜரி உட்பட பல்வேறு நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகின்றனர். 4வது தளத்தில் சிறுநீரகவியல் துறை செயல்பட்டு வருகிறது. இதில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் விதமாக டயாலிசிஸ் செய்வதற்கு 6 இயந்திரங்கள் இருந்தன. தற்போது திருநெல்வேலி ரோட்டரி கிளப் சார்பாக 10 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியினை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். அவரைத் தொடர்ந்து உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இரத்த தானம் வழங்கியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடந்த ஓராண்டில் இரத்த தானம் செய்த நன்கொடையாளர்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் மற்றும் கேடயம் கொடுத்து வாழ்த்தினார். மேலும் இதுவரை மொத்தம் 110 முறை இரத்த தானம் செய்த நாகராஜன் என்பவரை ஆட்சியர் கார்த்திகேயன் வெகுவாக பாராட்டி சான்றிதழ்களையும் கேடயமும் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் கார்த்திகேயன் பேசும்போது, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு பல மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தற்போது சிறுநீரகவியல் துறையில் 10 டயாலிசிஸ் மிஷினை வழங்கிய ரோட்டரி கிளப் நிர்வாகிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இரத்தத்தினால் பல உயிர்களை காப்பாற்ற முடிகிறது. ஜாதி, மதம், இனம் பார்க்காமல் அனைவரும் இரத்த தானம் கொடுப்போம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் அனைவரும் இரத்த தான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 13 உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு அன்றைக்கு பல்வேறு சிறப்பு மருத்துவ முகாம்கள், இரத்த முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு முழுவதும் சுமார் 11,230 கொடையாளர்கள் நம்முடைய மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களிலே இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். அதிலே அதிக அளவிலே இரத்த தானம் செய்தவர்களை ஒரு மரியாதை செய்து கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நம்முடைய திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய கொடையாளர் ஒருவர் 110 முறை அவர் இரத்த தானம் செய்திருக்கிறதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்திருக்கிறோம். அதே போல ரோட்டரி அமைப்பின் சார்பிலே நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுமார் 1 கோடி மதிப்பீட்டிலே 10 டயாலிசிஸ் மிஷின்கள், ரீனல் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்காக நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை, நம்ம மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாவட்டங்களில் இருந்து கூட ஏராளமானவர்கள் இங்கே வருகை வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து, பின்புலத்திலிருந்து வருபவர்கள் எல்லாருக்கும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 டயாலிசிஸ் மிஷின் வரைக்கும் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் இவருடைய கான்ட்ரிபியூஷன், ரோட்டரி சங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.